2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:2. பைபிள் இருக்கிறோம், பைபிள் எடுங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கர்த்தருடைய வசனத்துக்காய் ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு எங்களோடு கூட பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே போன வாரம் நான் அந்த சிலுவை என்றால் என்ன, சில சிலுவையிலே தொங்கின ஆண்டவருடைய அனுபவம் என்ன அப்படிங்கிற காரியத்தை குறித்து நான் சொன்னேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் நாம் எந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதையும் நான் கற்றுத்தந்தேன். இந்த நாளிலே சிலுவையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிற, அதாவது சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம், அல்ல கற்றுக்கொள்ளுகிற பாடம், அல்லது அதுல இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம், அதை பற்றி நான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று கவனிங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஒரு 3 முறை ஜெபம் பண்றார். இந்த 3 முறை என்கிற அந்த பகுதி பழைய ஏற்பாட்டு காலத்திலே சார்ந்தது. ஒரு நாளைக்கு 3 முறை அன்னைக்கு இருந்த யூதர்கள் ஜெபம் பண்ணாங்க. யூத வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணாங்க, யூத வாலிப பெண்கள் ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 3 முறை. அப்புறம் கவனிங்க, வயது முதிர்ந்தவர்கள், வயது முதிர்னா ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேல உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு யூதர்கள் 7 முறை ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை முறை ஜெபம் பண்ணுவாங்க? 7 முறை. சரி. முஸ்லீம் இருக்கிறாங்க, அவங்க இந்த வாங்கு கூறுவாங்க, அந்த பள்ளிவாசல்ல வாங்கு கூறுவாங்க. காலை 5 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரை வாங்கு கூறுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழுகை கொள்வாங்கன்னா 5 முறை. 5 முறை. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? எல்லாம் யூத சரித்திரத்துல இருந்து வந்ததுதான். சரி, நான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடுதோம்? 3 முறை. அது பிளேட்ல போட்டு திங்குது, பிளேட்ல போடாம திங்க நிறைய இருக்கு இல்லைங்களா? கையேந்தி போவனே நிறைய இருக்கு, அவனுக்குதான் அது போட்டு நமக்கு 3 முறை. ஏன் 3 முறை சாப்பிடுறோம்? இந்த சரீரம் 3 வேளை சாப்பிட்டாதான் பலனாக இருக்க முடியும். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு பைபிள்ல அந்தி, சந்தி, மத்தியானம் இருக்கு. அந்தி என்றால் என்ன, சந்தி என்றால் என்ன, மத்தியானம் என்றால் என்ன, அது உங்களுக்கு இப்ப விளக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப இருக்கு, கவனிங்க. இப்ப நான் சொல்ல போறேன்னா, தானியேல் 3 முறை ஜெபம் பண்ணான் ஒரு நாளைக்கு. பவுல் தன்னில் இருக்கிற முள் நீங்கும்படி 3 முறை ஜெபம் பண்ணான். இயேசு கிறிஸ்து தண்ணில் இருக்கிற பாத்திரம் நீங்கும்படி 3 முறை ஜெபம் பண்ணாரு. இயேசுவே அதை செஞ்சாரு. அப்போ ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணாம இருக்கிறவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க. அம்மா தாயை கேளு, தலையாட்டாத, ஆமா ஜெபம் பண்ணு. உன்னை ரொம்ப நம்புறாங்க, நீ ஆவிக்குரிய நிலையில முதிர்ச்சியான ஆளு அப்படின்னு நம்புறாங்க. ஆமா, எனக்கு தான் தெரியும் உன்னை பத்தி, இருக்கட்டும். அதனால ஜெபம் பண்ணு, வசன வாசி. ஆமா, அது முக்கியம். அங்கேயும் அதே மாதிரி ஜெபம் பண்ணு. உனக்கு உள்ள இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை ஒத்து வராம இருக்கலாம், அவங்க ஜெபம் பண்ணாம இருக்கலாம், அதை போய் வெளியே சொல்லாத, நீ ஜெபம் பண்ணு, அது ரொம்ப முக்கியமானது. சரி, அதை நீங்க முக்கியம். இப்போ நான் அந்த சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிற முதல் பகுதி கவனிங்கள். உமை சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். பிதாவை நோக்கி அவர் பண்ணின அந்த ஜெபம் என்னன்னா வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம்
26:39 வாசிங்க. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவை காண்கிற முதல் பாடம் கவனிக்க. அவர் ஜெபம் பண்ணின போது தேவ சித்தத்தின்படி ஜெபத்தை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்கிற முதல் பகுதி கவனிங்க என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணணும். சில ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கு. ஏன் இன்னும் நன்மை கிடைக்கல? என்கிட்டே இருக்கு அந்த கேள்வி, என்கிட்டே இருக்கு. எவ்வளோ நாளாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, வச்சாச்சு, காரியங்கள் கைகூடி வரல. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இது யார் பதில் சொல்ல முடியும்? யாரும் பதில் சொல்ல முடியாது. பரலோகத்தின் தேவனை தவிர இது பதில் சொல்வதற்கு எனக்கு வேற யாரும் இல்லை. யார் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே என் மனசுக்குள்ள ஒரு காரியத்தை மனசுல வச்சு நான் ஆண்டு சமத்துல கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? ஆண்டவரே, உம் சித்தத்தின்படி எனக்கு காரியங்கள் நடக்க வேண்டும், என் காரியங்கள் நடந்துட வேண்டும் என்று ஜெபிச்சாச்சு. ஆனா ஜெபம் பண்ணினாலும் நல்ல கவனிங்க, காரியம் செய்யல, நடக்கல. நான் நேற்ற முந்தானத்தோ திடீர்னு காலம் சென்று போன பாஸ்டர் தாமஸ் ஐயாவுடைய பிரசங்கத்தை 2-3 கேட்டோம்னா அதுல வந்துச்சு. வந்தபோது ஒரு கிளிக் பண்ணி தட்டின உடனே அவர் சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமா நேசிக்க ஒரு ஆளும், நான் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதிலும் எனக்கு ரொம்ப இஷ்டம். எல்லாரும் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார், சும்மா ஜெபம் பண்ணா, மாம்சத்துல ஜெபம் பண்ணா இந்த கூரை பறிச்சா கவனி, இந்த கூரைக்கு மேல கூட போவார். அவர் அடிச்சாரே அடி. இத்தனை ஆண்டு காலம் என் உள்ளத்துல இருந்த பெரிய மூடு தரைக்கு ஒரே தீய கொளுத்தி அழிச்சிட்டார். அப்ப அவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னார, இந்த தாமஸ், உனக்கு மேல ஒரு பொல்லாத ஆவி உட்கார்ந்துட்டு இருக்கு. உனக்கு மேல, அதாவது அந்த தேசத்தை ஆண்டு நடத்துகிற ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. உன் ஜெபத்தை அடுத்ததுக்கு தடுத்துரும், மேல போவாது. நீ மாம்சத்துல ஜெபம் பண்ற ஜெபம் ஒன்று போவாது. மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, அதுவும் எடுபடாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணு, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணு, வாக்கு கடங்காத பெருமூச்சோட ஜெபம் பண்ணு, பரலோகம் உடனே கேட்கும் அப்படின்னா. எனக்கு அப்பா அவ்வளவுதான், என் நெஞ்சில் இருந்த எத்தனையோ நாட்கள் இருந்த பாரம் சுக்குநூறா போயிட்டு, அந்த தேவ சமூகத்துல அந்த பெரிய மலை உருண்டு ஓடின மாதிரி உருண்டு ஓடிட்டு. அப்ப நான் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணேன். நேற்று முந்தானத்து அந்த செய்தி கண்ட பிற்பாடு காலையில ஆவில் நிறைஞ்சு அங்கே பார்த்து பேசி களி கூர்ந்து ஜெபம் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மனசுல ஒரு பெரிய விடுதலை. அது தொடர்ச்சியாக கண்ணி பண்ணணும். அப்போ சாதாரண ஜெபம், நம்முடைய ஜெபம் மேல போய் சேர்ந்துக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள் பண்ணுகிற ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அல்லது பல பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளாத ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்கிறேன். பெற்றுக்கொண்டவர்கள் அதை கண்டினியூ பண்ணி தொடர்ச்சியாக பயன்படுத்தும்படி கேட்கிறேன். அப்போ சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம், தேவ சித்தப்படி ஜெபம் பண்ணினால் பரலோகம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதிலை தருகிறது, அதுக்கு நமக்கு மேன்மையான அனுபவத்தை தருகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம அந்நிய பாஷை பேசி ஆவிக்குள்ளாகி
நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் உள்ள கடமை என்பதை நாம் பார்க்கிறோம். அதுல நீங்க தயவு செய்து பல பாச பேசி ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிறதை தொடர்ச்சியாக நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். இரண்டாவது, அந்த சிலுவையிலே தொங்கி இயேசு கிறிஸ்துவை காண்கிற இரண்டாவது பகுதி, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தன்னை காண்பித்தார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:8. பிலிப்பியர் 2:8 வாசிப்போம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு அண்டர்லைன். அப்ப சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்து என்னன்னா கீழ்ப்படிந்தவராகி, ஸ்பர்ஜன் சொல்றேன், ஜான் ஆபிரகாம் சொல்றேன், ஜோசுவா சொல்றேன், கிரேஸ் சொல்றேன், சூட்டி சொல்றேன், இயேசுவே கீழ்ப்படிந்தார். எனக்கு வேற ஒன்னும் சொல்ல முடியல. அவ்வளவு வல்லமையும் கிருபை நிறைந்தவர். அவர் கீழ்ப்படிந்தார், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படிந்தார். அந்த 12 வயசு முதல் 30 வயசு வரையிலும் தகப்பன் தாயோடு சேர்ந்து வீட்டுல அவங்க என்னென்ன வேலை செய்ய சொன்னாங்களோ அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு செய்தார். அப்புறம் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு 3 வருஷம் ஊழியம், அந்த ஊழியத்தை அவர் கீழ்ப்படிந்தார். கடைசி வேலை, அதாவது சிலுவையில கீழ்ப்படியணும். அது ரொம்ப கஷ்டங்க, கஷ்டம். உங்களுக்கு நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. அவர் சிலுவையில தொங்கும் போது மாம்சத்துல இருந்தாரா, ஆவில இருந்தாரா? சொல்லுங்க. மாம்சம் இருந்தாரு. கண்டிப்பா கைகால் வலி, ஏறக்குறைய 40 அடி யூதர்கள் அடிப்பாங்க. 1 குறைய 39 அடி அடிச்சாங்க. அது வாரினால் அடிப்பித்தாங்க. வாரினால் என்பது சவுக்கை. அந்த சவுக்கையில 5 விதமான முள் இருக்கும். முள்ளுன்னா என்ன சொல்வது, வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட முள்ளு. அதை வச்சு அடிச்சா மேல பட்டா புடிச்சு இழுத்துரும். ஏசா சொல்லுகிறான், அவருடைய முதுகு உழவனுடைய உழுது போன படைச்சால் போல் இருந்துச்சான். அப்படின்னா என்ன, பெரிய பெரிய கட்டிகளை தோண்டி அந்த பக்கம் வச்சுட்டு போறது போல அப்படியே முதுகு இருந்துச்சான். அப்போ அந்த வேதனை நடுவில் தான் கவனி, வேதனையோடு வேதனை சந்தில பட்டுட்டு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் நினைச்சிருந்தா இது எனக்கு முடியாது அப்படின்னு இருந்தா அடுத்த நிமிஷம் செய்ய விட்டு இறங்கிடலாம். இறங்கினா உலகம் தாங்க. ஆனா அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். சில வேளையில உங்க மாம்சத்துல வேதனை உண்டாகும்படி நாங்க பேசுவோம். உங்களுடைய செய்கைப்படி நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படியணும், படிச்சுதான் ஆகணும். என்ன படிச்சாச்சு, எனக்கு அறிவு இருக்கு, நிச்சயம் பண்ணியாச்சு, நீ எல்லாம் முடியாது, இது கொஞ்ச நாள் தான், அப்புறம் அங்க போயிடுவேன், இஷ்டப்பட்டுலாம் போயிடுவேன், அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மையாகவே என்னுடைய தம்பிமார் எல்லாருமே என் கையில வளர்ந்த பிள்ளைகள். என் பெரிய தங்கச்சி தவிர மீது எல்லாமே உங்க அப்பா முதல் கொண்டு என் கையில வளர்ந்தது. கிறிஸ்தவர் மட்டும்தான் என்கிட்ட அடி வாங்கலை. ஒரு நாள் வாங்கினான், அது எங்க இந்த ஸ்கூல்ல வச்சு வாங்கினான். அது அது ஞாபகம் இருக்க ஞாபகம் இல்லை தெரியாது. அவன் ஸ்கூலுக்கு வந்திருந்தான், நான் சொன்னேன் கேட்க மாட்டோம்னா கொடுத்துட்டு அடி. ஆமாம், அப்புறம் உட்காந்துருந்தான் கிளாஸ்ல. அவ்வளோதான், படிப்பு அன்னையோட முடிச்சு. ஆமாம், மூட்டையை கட்டி வச்சுட்டு எங்கள் அப்பா கூட போயிட்டான்.
உன் படிப்பும் உன் அடியும் சொல்லிட்டு போயிட்டு அன்னைக்கு ஸ்கூலை விட்டு போனவன் தான் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே வரல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட போய் சேர்ந்து வேலை செஞ்சுட்டா போயிட்டான் போட்டு காணிக்க. அதுக்கப்புறம் அவ்வளவு பேரும் அடிச்சிருக்கேன். ஒரு புள்ள கூட என்னை ஏத்து முழிச்சது கிடையாது, ஏத்து பேசினது கிடையாது. ஒரே ஒரு நாள் பீட்ரு இந்த எங்க அத்தை தங்கி இருக்க ரூம்ல நான் அடிச்ச கம்பை பிடிச்சான். எங்க அப்பா தெரிஞ்சு பிடிக்காத, அவனுக்கு கோபம் நிறைய வரும் அப்படின்னுச்சு. அந்த கம்பை விட்டுட்டான். கம்பை அவன் தான் எடுப்பான், அடிக்க நான் தான் அடிப்பேன். ஆமா, அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் கீழ்பிடிஞ்சு இருந்தான். அவன் ஒருத்தன் தான் தப்பி போயிட்டான், இதெல்லாம் கிருபைனா எல்லாம் இருக்கான். நான் ஏன் சொல்றேன்னா, உங்களை அடிக்காமலே வளர்த்துட்டேன். அதான் பெரிய பிரச்சனை. சரிங்களா? அடிச்சு வளர்த்துருக்கணும். முருங்கம் மாதிரி அங்கங்க ஒடிச்சு வளர்த்துருந்தா நீங்க நிலைமையே வேற. அதனால நான் அடிக்காம வளர்த்ததுனால நீங்க அது இப்படிதான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. அது கொஞ்சம் கீழ்படிங்க, வசனத்துக்கு காரியம் வாங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் பிதாவின் சித்தத்துக்கு, பிதாவுடைய திட்டத்திற்கு அவர் சிலுவையில வேதனை, சரீரம் முழுவதும் வேதனை, மனசுல வேதனை, சகலத்தில் வேதனை, ஆனா கீழ்ப்படிஞ்சுதான் இருந்தார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவிக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாச்சுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களை போல மேன்மை யாருமே இல்லை. அந்த வாசப்பள்ள ஒரு, அது என்ன சொல்வது, இந்த கால் மிதி கிடக்கு, எல்லாரும் மிதிப்பாங்க. அதை என்னை மிதிக்கான்னு சொல்லவே சொல்லாது. எல்லாரும் துடைப்பான், துடைக்கான்னு சொல்லாது. கால நின்று இஸ்ரோபா சொல்லுவாரு, அது ராஜா கொத்த கொலுசு அப்படிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிதிக்கட்டும், துடைக்கட்டும். அது அந்த பணி என்னுடைய பணி. நான் அதனாலதான் அவன் சுத்தமா போறான் சர்ச்சுக்குள்ள. அவன் காலை சுத்தமா கொண்டு போறான், அழுக்கெல்லாம் போறான். என்னை மிதிக்கா, என்னை துடைக்கா, சுத்தமா போகும் அவனோடது. அது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிதி, ஒரு தொடப்பு உண்டாகுமானா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஏதோ ஒரு மேன்மையான இடத்துக்கு வரப்போறோம் என்பதற்கு அதுவே அடையாளம். அதனால சொல்லித்தர விரும்புகிறேன், என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன நஷ்டப்பட்டாலும் தேவனுக்கும் கர்த்தருடைய காரியத்துக்கும் நீங்க கீழ்ப்பிடிங்க. முதல்ல கஷ்டம், கீழ்ப்பிடிங்க. இப்ப நான் வருகிற வாரத்தில் ஞானசானம் கொடுக்க போறேன். நீங்க எத்தனை பேர் ஞானசானம் போல தெரியல, சொல்லிக்கிட்டே வாரேன். கர்த்தர் சோத்திரம் சொல்லிட்டே வாரேன். நீங்க சொல்றேன், கீழ்ப்படிஞ்சு நீங்க வந்துட்டீங்கன்னா மேல்படி. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரலோகம் போதுதான் வழி. ஒரு அது கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வள்ளியூர்ல ஒரு கன்வென்ஷன் இருந்தார். அவர் பேர் எனக்கு நாதன் வரும் பேர், சரி போட்டோம். அவர் கேரளால போயிருந்தார். அப்போ அங்க ஞானசானம் கொடுக்கணுமா, அவர் அப்பா அம்மாவும் போயிருக்காங்க. அப்போ அங்க தொட்டி இல்லை, குளமும் இல்லை. இந்த பழைய காலத்து அந்த கமலக்கால் கிணறு தெரியல, ஒரு பெரிய தொட்டி கிடக்கும். அதுக்கு பின்னால் வால் மாதிரி ஒண்ணு இருக்கும், முன்னால ஒரு ரெண்டு மாடு இருக்கும். அப்படியே உள்ள போகும், தண்ணியை தூக்கி இறக்கி உயர்த்துவாங்க. அந்த இது அப்போ அந்த அந்த தண்ணி கோருகிற அந்த கோவளத்துக்களை அந்த பாஸ்டர் உள்ள வச்சிருக்கான். இறக்குறாங்களா? அப்பா அப்பா எங்க போறீங்க? இல்ல ஞானத்தாருக்கு தான் போறேன்டா. இதுவரை இப்படி பார்க்கலையே. அவன் பயந்துட்டே உள்ள போயிட்டாரு, கிளத்துல உள்ள போய் நிக்காரான். அப்படி பார்த்தா முழுவோல தெரியுது. சரி, அப்படி ஒவ்வொரு ஆளா இறக்குறாங்க. அவன் ஞானசானம் கொடுத்து, ரட்சிக்கப்பட்டையா, ஞானசானம் எடுத்தாயா, பரிசுத்தாயா, அபிஷேகப்பட்டே, கத்திரிக்காய் வாழுவே அப்படின்னு கேட்காரான். எல்லாம் ஆமைன்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி அந்த ஞானசானம் கொடுத்துட்டு அடுத்த ஆளை பார்த்தாரா, ஒரு அம்மா கம்ப ஊனிக்கிட்டு நிக்கான். எதுக்கு சொல்றேன்னு கவனிச்சாங்க. கம்ப ஊனிட்டு நிக்கான். அப்போ அவர் ஜோமணி முடிச்சுட்டு பார்த்தாரா, நம்ம ஜோமண்ணதான் மறுரூபாய் கிளந்த அம்மா சொல்லிப்பாங்க. அம்மா ஏசு வேட்டி கொண்டியா? எனக்கு தெரியாதுயா. ஏசுக்கா வாழ்வையா? எனக்கு தெரியாது ஐயா. ஏசு தெரியுமா? அதுவும் தெரியாதுயா.
ஏம்மா எதுக்கு ஞானசாரத்துக்கு வந்த? ஐயா செத்தா பரவம் பண்ணுமானா ஞானசாரத்தை தான் போக முடியுமா, அதுதான் வந்தேன் அப்படின்னு இருக்கு. என்ன தெளிவு, என்ன அறிவு! வயசானது, கம்பு ஆடுது, ஒரு தெளிவு இருக்கு. என்ன தெளிவு இருக்கு? பரலாம் போகணுமானா தண்ணியில் இறங்கி செய்யணும், ஞானசாரம் வரணும் அப்படிங்கிற தெளிவு கரெக்டா இருக்கு. கொடு, இதா குமார ஞானசாரம் கொடுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்து அடுத்த நிமிஷத்துல கம்ப தூர போட்டான். இனி செத்தாலும் பரவாயில்ல, எங்க பெறலாம் வரலாம் சொன்னா. அதுக்கப்புறம் மேல தூக்கி கொண்டு வச்சாங்களாம். அப்புறம் அந்த பையன் சொன்னானா, எப்பா என்ன தைரியம் வந்துட்டப்பா அப்படின்னாரு. என்னப்பான்னு சொல்லி கடைசி ஒரு கிளவி எடுத்தால, அவளுக்கு இருந்து தெளிவு பார்த்தியால அப்படின்னா, எனக்கு இருந்த மனசுல இருந்த பாஸ்டர் பையன் ஞானசாரம் தான் வந்திருக்கான். பாஸ்டர் கூட ஒழித்து வந்திருக்கான், ஞானசாரம் எடுக்கல. இங்க முதல் கேஸ் இருந்த மாதிரி எடுக்கல. ஆனா அந்த அம்மாவுக்கு இந்த தெளிவுனால அவன் மறந்துடுமா. இப்ப நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்னும் கொண்டு போறோம்ல. சிவலபுரி அக்கா சீக்கிரம் தண்ணியில முக்கி ஞானசாரம் பெற்றணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகளை பார்க்காத, மகனை பார்க்காத, இந்த ஊர்ல கஷ்டப்பாடு பட்டாச்சு, எங்க போய் சேர்ந்துடணும்? வரலாம் போயிடணும். அழியாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நீண்டாண்டு காலம் வாழ்கிற ராஜ்யம், இது போல பெரிய பாக்கியம் உலகத்துல ஒண்ணும் இல்லை. அதனால நாம அது தெளிவா இருக்கணும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, அந்த ஞானசாரம் எடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும். யாரையும் பார்க்காங்க, யாரை பார்த்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்க கூட யாரும் வரப்போறதும் இல்லை. இந்த பூமியில கண்ண முன்ன யாரும் வருவாளா? இல்ல அக்கா வருவாளா, தம்பி வருவாளா, மருமம் வருவானா, மகன் வருவானா, அந்த மகன் வருவானா, பேரன் வருவானா, பேத்தி வருவாளா? யாரும் வரப்போற இல்ல. வரப்போற ஒரே ஒருவர் தான் வருவார். இது இயேசு கிறிஸ்து மரணத்தின் ஊடே உங்களோடு கூட வருவார். அல்லேலூயா. அதனால அவருக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அப்ப இந்த சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்து மூலம் நாம் கற்றுக்கொள்கிற பகுதி என்னன்னா, சொல்லுங்க, கீழ்ப்படுதல். மூணாவது அதே பிலிப்பியர் 2:8 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் சோதரம் தம்மை தாமே சொல்லுங்க தாழ்த்தினா. இது இந்த சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவை காணக்கூட மூணாவது குணம் தாழ்த்துதல். காணுங்க, எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்க வேண்டிய விசேஷித்த குணம் இந்த தாழ்மை. என்ன இருந்தாலும் தாழ்ந்து போயிடும், ஏத்து போகவே கூடாது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க, ஒரு குடும்பம் நல்லா இருக்க, ஒருவர் என்ன செய்யணும்? தாழ்ந்து போகணும். சில ஆட்கள் நாம் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? 3 கால். அவன் ஒரு கையில ஒரு கால் வச்சிருக்கான், அதை மறந்துட்டான். புரியலையா? அவன் பிடிச்சி வச்சிருக்க அந்த கையில வச்சிருக்க காலு மறந்துட்டான், 3 காலா தொங்குது. அப்போ நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். எனக்கு இது தாமஸ் வாசம் அவரால் விளங்கி தந்தார். அவன் கையில ஒரு கால் வச்சுட்டாங்கள, அதை மறந்துட்டான், 3 கால் மட்டும் பார்த்துருக்காண்டா, அதான் 3 கால் அப்படின்ட்டார். அது மாதிரி நம்ம செலவுல பிடிச்சிருக்கு 3 கால் தான் தெரியும், பரவாயில்ல 3 காலே இருக்கட்டுமே. நம்ம அதுல என்ன செய்யணும்னா, நம்மள என்ன செய்யணும்? தாழ்த்தணும். சில வேளை எங்க 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 உள் ரூமுக்குள்ள நான் இருக்கிற அந்த என்னது ஹால்ல திடீர்னு பூகம்பம் அடிக்கும், டம்மா டம்மா அப்படிங்கும், வடதுருவம் தென்துருவம் எல்லாம் பறக்கும். ஆமா, ஒட்டாது, டிமா டமா இருக்கும். ஆமா, நான் பார்த்துட்டே இருப்பேன். கத்திரிச்சு வந்துடும். அப்போ நான் உண்மையாகவே கோழையிலும் கோழை, பேத்தியிலும் பேத்தி ஆயிடுவேன், அமையலாயிரும். எனக்கு சில வேளை வாய்
வரும். சிலவளை பேசிடுவேன், இல்லை மனுஷன் தானே, பீரிட்டு பொங்கிடும், அப்புறம் அடக்கிடுவேன். ஆண்டவரே சோத்திரப்பா 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 சோத்திரம். அப்புறம் அவ்வளவுதான், எமயமலை சிகரத்தை காட்டலாம் தாண்டி போயிடும். தாண்டி மேல போய் நின்று கொடி கட்டி பறக்கும். மேற்க தெற்க கிழக்கெல்லாம் பயங்கரமா வீசும். கவனிச்சுட்டே அப்புறம் புஷ்வான மாதிரி அடுத்த நிமிஷத்துல போயிடும் பார்த்துட்டு. அப்புறம் நாங்கள் ஒருத்தர் பேசி பழகி அதை சாப்பிட்டு அது மாதிரி அவன் அமையல அவ்வளோ. இப்ப என்னன்னா இதுல இதுதான் குடும்பம். பிரச்சனை வராம இருக்காது, போராட்டம் வராம இருக்காது, தர்க்கம் வராம இருக்காது. ஆனா அதையே புடிச்சுக்கிட்டு நம்ம ஆடிடக்கூடாது. தாழ்மை பற்றணும். சொல்லலேலூயா. நான் சொல்லுனேன், ஒரு நாள் இப்பவும் இல்லை, ஒரு 25-30 வருஷம் இருக்கும். அப்போ ஜோதிமணி அக்கா இருந்தாங்க, திருப்பூண்டி சர்ச்சில் இருந்தாங்க. கிரேஸ் அக்கா ஜோதிமணி அக்கா மட்டும் அங்கே உண்டு. அப்புறம் லில்லி அக்கா வந்தா, அதுக்கப்புறம் தேவசாயம் ஃபஸ்ட்டு ஊழிஞ்சிட்டு போவார். உடனே வெளியே இருந்து ஆட்கள் வருவாங்க. அப்போ ஒரு தப்பு ஜோதிமணி அக்கா பண்ணிட்டு, அதை பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். சரிங்களா? சரி. அப்போ நான் சின்ன பையன், விசுவாசி தான், சின்ன பையன். ஆனால் அங்கே ஒரு பாஸ் இருந்தார், அவர் பேர் காவியார். அதாவது இந்த பெருமாள் குளத்தில் உள்ளவர் காவியார். அவர் வருவார். அவர் சொன்னார், டேனியல் எங்கேயும் சொல்லிடாத, உயிரை வாங்கிடுவா, பார்த்துக்கா அப்படின்னு சொன்னார். ஆமாம், நானும் சரின்னு சொல்லி போயிட்டேன். ஆனால் என்கிட்ட கொக்கி போட்டு ஒருத்தன் கேட்டான். கொக்கி போட்டுனா பேசணும்னு பேசுறதுக்காக கொக்கி போட்டு நானும் பேசிட்டேன். தெரியாம தான், புத்தி கட்டதாம தெரியாம வாயை உழைட்டேன், அவ்வளவுதான். டேனியல் சொன்னான் சொல்லி ஊரா வீடா அந்த அவன் பார்த்து வச்சுட்டான். மறுவாரம் கட்சிக்கு நான் போக முடியாது. அப்படிலாம் உடனே மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாதான் சர்ச்சை ஆராயணம் உள்ள போக முடியும். அப்போ குற்றமே செய்யாத ஆள் நான் மன்னிப்பு கேட்க வந்தாங்க, எப்படி இருக்கும்? சர்ச்சை விட்டு வேற சர்ச்சை போயிடுவான்டா அப்படின்னு மனசுல அடிச்சுட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே கிளம்புறேன். அப்போ தேவசாய மாஸ்டர் வந்தார். அந்த நேரத்தில் டேனியல் சின்ன பையன், இப்பதான் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் வந்திருக்க, தாழ்மைப்படு, உன்னை குற்றம் இல்லைன்னு தெரியுது, உன்னை நெஞ்சு நிமிர்ந்து ஒரு பக்கம் போறேன்னா உன்னை குற்றம் இல்லைன்னு தெரியுது, பார்க்காத, தாழ்மைப்படு. எத்தனை நாள் பூமி வாழ போற, பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் உடனே ஜோதிமணியை கேட்ட போனேன். கேட்கா, ஏன்ட்ட ஒருத்தன் வாய்ப்பிறப்பு கேட்ட, நான் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கா அப்படின்னு மன்னிப்பு கேட்டேன். அந்த அக்கா உடனே மன்னிச்சேன் அப்படின்னு சொல்லி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தாழ்மைப்பட்ட மன்னிச்சுட்டா, முடிஞ்சு போச்சு. அதோட தீ அடங்கிட்டு அப்புறம் நான் உள்ள போனா வச்சோம். அப்புறம் ஊன்னாங்க, ஒன்றும் நடக்காது, ஜோதி முடிஞ்சு போச்சு. விளங்குதா? சில நேரத்துல பிள்ளைங்க நடுவிலையோ குடும்பத்தின் நடுவிலையோ எப்படி வந்தாலும் சரி, தாழ்மைப்படதான் செய்யணும். நான் தாழ்மைப்பட மாட்டேன் அப்படின்னு இருந்தா ஏன் சொல்ற, அவர் சிலுவையில் மரண பரிந்தோம் தன்னை தாழ்த்தினார். இஸ்ரவேல்ல 7 அடிமைகள் உண்டு. எத்தனை அடிமை சொல்லுங்க? 7 அடிமை. முதல் அடிமை யாருன்னா துணி துவைக்கிறவன். 2வது அடிமை யாருன்னா செருப்பு தூக்கி கொடுக்கிறவன். 3வது அடிமை யாருன்னா பான பாத்திரக்காரன், அதாவது சமையல் பண்ணி ராஜாவுக்கு கொடுக்கிறது. அப்படி வரிசையா இருக்கு. கடைசி அடிமை தான் கால கழுவுற அடிமை. முந்தின நாட்கள்ல நம்ம தங்கச்சி யாராவது கெட்டுறதுக்கு புருஷன் வந்தான்னா, மாப்பிள்ளைக்காரன் வீட்டுக்கு வந்தான்னா, அவன் காலில் தண்ணி விட்டு எழுத்தணும். கழுவுணும். எதுக்கு அடையாளம்? நாங்க எல்லாரும் உமக்கு அடிமை, எங்க வீட்டுக்கு நீ வரலாம், உண்மை ஏற்றுக்கொள்ளுதல் தான் காலை கழுவுனாங்க. அவன் கடவுள் இல்லை, அந்த சம்பிரதாயத்தின்படி சொல்லுது கழுவுனாங்க. அததான் இயேசு கிறிஸ்து செய்தார். கடைசி ராப்பந்தியில அவர் காலை கழுவுனார். நான் இஸ்ரவேல்ல
கடைசி அடிமைதான் அப்படிங்கிறத காட்டதான் காலை கழுவி தொடச்சா என்பதை நாம் பார்க்கிறோம். அவரே செய்து உண்டானால் அவன் என்ன செய்யணும் அந்த மனத்தாழ்மையை காரியம். மூணாவது நாம் அறிந்து கொள்ளுகிற தன்மை என்னன்னா, அந்த சிலுவையில கற்றுக்கொள்ளுகிற தன்மை தாழ்மை. என்னமை? தாழ்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேகமா அடுத்து சொல்லினேன், சமயம் போயிட்டு கரால் சொல்லி முடிச்சு ஜெபம் பண்ணக்கு பார்ப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து வேகமா ஆச்சுங்கள். எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. ஒரு ஆளு எபிரேயர் 13:12. முதல்ல எபேசியர் 5:2 வாசிங்க. ஒப்பு கொடுத்து அப்போ கவனிங்கள், சிலுவையை தொங்கின இயேசு கிறிஸ்து இடத்துல கவனிங்கள், தம்மை தாமே ஒப்பு கொடுத்த காரணம் என்னன்னா, முற்று முடிய நம்மேல் அன்பு வைத்தார் என்பதற்கு அடையாளம் தான் அந்த சிலுவையிலே ஆண்டவர் தொங்கினதுக்கு அடையாளம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பு கூறுவதற்கு அடையாளம். அப்புறம் எபிரேயர் 13:12. ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாகவும் கவனிங்கள். அஞ்சாவது நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, சிலுவை தொங்கின நம்மை பரிசுத்தமாக்க அவர் சிலுவையிலே பாடுபட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 12:2-3. கவனிங்கள், சிலுவை தொங்கின இயேசு கிறிஸ்துவில காணப்படுகிறா சகித்தா. என்ன செய்தா சொல்லுங்க. கவனிங்க, குடும்பத்துல இந்த சகிப்பு இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். சகிப்பு இல்லாம மேன்மை காண முடியாது. உங்கள்ட்ட யாராவது இந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னா நீங்க இந்த நாள்ல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கண்டிப்பா சகிக்கதான் செய்யணும். பிள்ளைகள் நல்ல இப்போ நான் நினைச்சபடியெல்லாம் ஜோசுவாவும் ஜானும் வந்துட மாட்டாங்க. உடனே சகிக்கதான் செய்யறேன். நல்ல சகிப்பு எப்பா. எனக்கு அந்த முதல் அந்த கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஆரம்பத்தில் இருந்த அந்த குணம் மட்டும் இருந்தா அவ்வளவுதான், நடக்கவே வேற. சகிக்க அத்தனையும் பாடுகளை சகிக்க. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள்ல காணப்படுகிற ஒரு பேர் என்ன? சகித்தார். சகித்தார். கடைசியாக ஏசாயா 50:6. ஏசாயா 50:6, 2 தெசலோனிக்கேயர் 3:5. ஏசாயா 50:6, 2 தெசலோனிக்கேயர் 3:5. கர்த்தர் சொல்றான். இதுல என்ன இருந்தாருன்னா, 4 காரியத்தை அவர் பொறுமையோடு இருந்தார். துப்புனா, தாடி மயிர புடுங்குனா, அடிச்சா, அத்தனைக்கும் பொறுமையா இருந்தார். பொறுமையா இருந்தார். அவர் சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து மூலமா நாம் காண்கிற என்னன்னா பொறுமை. என்னது சொல்லுங்கள்? பொறுமை. ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இனி 7 காரியம் இருக்கு. கர்த்தர் சித்தமான அவ்வளோ அங்க 10 ரூபாய் 2 தெசலோனிக்கேயர் 3:5. கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய். யாருடைய பொறுமைக்கு நேரா? பிதாவுடைய பொறுமைக்கு நேராய் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பொறுமைக்கு நேராய் அல்ல, அவர் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய். அப்படின்னா யோபுடைய பொறுமையை காட்டிலும் கிறிஸ்துவின் பொறுமை மேன்மையான பொறுமை.
ஆனா நம்ம யோபின் பொறுமை குறித்து தான் பேசியிருக்கோம் ரொம்ப. ஆனா இந்த வசனத்தை நான் படிச்ச ஒருபாடு எனக்கு அது கூட ஓடிப்பிட்டு எவ்வளவு பொறுமையாக அவரு சகித்திருக்கிறார். கதை சொல்றார், பொறுமையா இருக்க. அல்லேலூயா.